இப்போ தமிழ்நாட்டில் யார் யார் பாத்ரூமில் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியாக அமைச்சர் வச்சுருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. இந்த பூச்சாண்டியர்கள்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் முன்னால் வழங்கிய தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் ஒன்று விடாமல் தெளிவாக படித்தேன். அதேபோன்று 73 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திண்டுக்கல்லில் வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து அவர்கள் வழங்கிய தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் தேடி தேடி படித்தேன். 2 திராவிட கட்சிகளும் கடந்த 55 ஆண்டுகளாக எப்படி மக்களை இவ்வளவு எளிமையாக ஏமாற்ற முடிந்திருக்கிறது என்று நான் வியந்தேன். ஆனால் இப்பொழுது அவற்றையெல்லாம் உங்களிடம் விரிவாக நான் பேசப்போவதில்லை. ஆனால் இந்த 2 திராவிட கட்சிகளின் மீது நமக்கு என்ன கோபம்? எந்த தனிநபர் மீதும் நமக்கு மூடப்பகைமை ஒருபோதும் கிடையாது. நான் கம்பராமாயணத்தில் ஊறி திளைத்தவன், திரும்ப திரும்ப வாசிப்பவன். கம்பராமாயணத்தை நீங்கள் எடுத்து படித்தால் வான்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் பல இடங்களில் வேற்றுமைகள் உண்டு. வான்மீகி ராமாயணத்தில் ராமன் அரசு கட்டில் ஏறுவதற்கு முன்பு எப்படி நீ அரசாள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ராமனுடைய தந்தை தயரதன் கூறுகிறான். தந்தை மகனுக்கு சொல்கிறான். ஆனால் கம்பன் பார்த்தான், ஒரு தந்தை மகனுக்கு சொன்னால் பாசம் மட்டும்தான் இடையில் பேசும். அங்கே ஒரு ஆசான் நிலையிலே நின்று ஒரு தந்தையால் பேச முடியாது. ஒரு மாணவனாக தன்னை தாழ்த்தி மகனும் அதை கேட்க வாய்ப்பு கிடையாது. உளவியல் ரீதியாக பல இடங்களில் பாத்திரங்களை செதுக்கி செதுக்கி சிற்பமாக மாற்றியவன் கம்பன். அவன் இங்கே ஒரு புரட்சி செய்கிறான். ராமன் அரியாசனத்தில் அமர வேண்டிய நாள் குறிக்கப்பட்டு அவன் நிச்சயம் அரியாசனத்தில் அமர்ந்து விடுவான் என்கிற சூழலில் அவனுக்கு ஆசானாக விளங்கிய வசிஷ்டரை வரவழைத்து தந்தை தயரதன் அறம்போதிக்க சொல்கிறான். ஆட்சி எப்படி அமைய வேண்டும், எப்படி அறம் சார்ந்து அது இயங்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வசிஷ்டனை பேச வைக்கிறான் கம்பன். அதில் வசிஷ்டன் ராமனுக்கு சொல்கிற ஒரு இடம் மிக அழகானது. யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்றான். புகழுக்காகவே போர் புரிந்தவர்கள் ஏராளமானவர்கள் இந்த மண்ணில் உண்டு. ஆனால் இங்கே வசிஷ்டர் வாயாக கம்பன் பேசுவது யாரோடும் பகை கொள்ளலம், பகையே எனக்கு யாரிடமும் கிடையாது என்ற நிலையில் நீ வாழ்ந்தால் போர் ஒடுங்கிவிடும், ஆனால் உன் புகழ் மட்டும் ஒடுங்காது. எனவே நமக்கு யாரோடும் பகை இல்லை. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே முதலில் இறையன்புவை அவர் சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைத்தார். பரவாயில்லையே. அடுத்து பார்த்தால் சைலேந்திர பாபுவை டிஜிபியாக உட்கார வைத்தார். அப்பொழுது ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார், பார்த்தீர்களா, நீங்கள் தொடர்ந்து குறை சொல்வீர்களே, ஒரு அளவுக்குத்தான் பணம் சேர்க்கும் ஆசை இருக்கும் மணியன், சேர்க்க வேண்டியதெல்லாம் பல தலைமுறைக்கு சேர்த்தாகிவிட்டது. இப்பொழுது ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? உத்தமமான உயர்ந்த ஊழலற்ற ஒரு அற்புத ஆட்சியை தந்துவிட்டு செல்ல வேண்டும். அதற்குத்தான் இப்பொழுது அவர் முனையப் போகிறார். நீங்கள் பாருங்கள். அதனாலேதான் ஒரு கரை அற்ற ஒரு சுத்தமான IAS அதிகாரி இறையன்புவை தேடி பிடித்து சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைத்திருக்கிறார். 10 காசு லஞ்சம் பெறாத நேர்மையான சைலேந்திர பாபுவை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக உட்கார வைத்திருக்கிறார். இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். நான் சொன்னேன்,
டைம் வில் கிவ் ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின். பொறுங்கள். நான் எப்பொழுதுமே ஜூனியர் உடல் எழுதும்போது எழுதியிருக்கேன், ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் எப்படி சாகும் வரை மறையாதோ அப்படித்தான் ஊழல் இல்லாமல் 2 திராவிட கட்சிகளாலும் ஒரு நாளும் ஆள முடியாது. பிகாஸ் இட் இஸ் இன்க்யூரபிள் டிசீஸ். இவற்றை இயக்குகிற எந்த தனி மனிதர்கள் மீதும் நமக்கு நிச்சயமாக வெறுப்பு என்பது இம்மியும் கிடையாது. அதனாலே தான் இந்த காமராஜர் மக்கள் கட்சிக்கென்று நான் ஒரு பாதையை போட்டு கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாதையில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். இன்று உள்ள அரசியலில் 2 நோய்கள் பற்றி படர்ந்து பரவி கிடக்கின்றன. எந்த நிலையிலும் அந்த 2 நோய்களுக்கு நீங்கள் இரையாகிவிடக்கூடாது என்பதுதான் முதலில் உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வது. ஒரு நோய் பண அரசியல், இன்னொரு நோய் வெறுப்பு அரசியல். பாக்கு வெட்டிக்கு இடையில் பாக்கு சிதைவது போல இந்த 2 விதமான தவறான அரசியல்களுக்கு இடையேதான் தமிழகம் சிக்குண்டு சிதைந்து கொண்டிருக்கிறது. இதை மிகுந்த கவலையோடு நான் பார்க்கிறேன். 1967 தேர்தல் தொடங்கி நான் தொடர்ந்து என் பங்களிப்பையும் தந்திருக்கிறேன், ஒரு பார்வையாளனாகவும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட சீரழிவை நாம் ஒருபோதும் கண்டதில்லை. உள்ளாட்சிகளை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மகாத்மா காந்தியினுடைய கனவு என்பது என்ன? I want a society that will wipe every tear from every eye. அதுதான் அவர் கனவு. இந்த இந்திய மண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தாத மனிதர்களை மட்டும் நான் சந்திக்க விரும்புகிறேன். இது ஒன்றுதான் எனக்கான கனவு என்று சொன்னவர் மகாத்மா. இன்றைக்கு ஒரு சொட்டு கண்ணீரும் சிந்தாமல் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அரிஸ்டாட்டில் மிக அழகாக அரசியல் குறித்து சொல்கிறார். பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ் என்கிறார். அரசியலை அறிவியலாக பார்த்தவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அரிஸ்டாட்டில். எனவே அது ஒரு தலைமை சார்ந்த அறிவியல். ஆனால் இன்றைக்கு அறிஞர் பெருமக்களா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள், தியாகிகளா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். சுயநலத்தை முற்றாக துறந்து விட்டு பொதுநல சிறகு பூட்டி பறப்பவர்களா அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். தன் பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய மனைவி, தன்னுடைய உறவு என்று சுருங்கிவிட்ட மனிதர்களுக்கு இடையிலேதான் இன்றைய அரசியல் சிக்கிவிட்டது. இதுதான் இன்றைக்கான மிகப்பெரிய சோகம். இந்த உலகத்தில் அரசியல் பேசுறதா ரொம்ப எளிமையான ஒரு வேலைங்கய்யா. விமான நிலையத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க. பத்திரிகை நண்பர்கள் அவங்களுடைய கடமையை செய்வதற்காக மைக்க நீட்டுவாங்க. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சி சரியில்லை. இந்த அரசியலை பேசுவதற்கு எதற்கு அண்ணாமலை அங்க போகணுங்க ஐயா? நாம் இந்த அரசியலை செய்வோம், அடிப்படை மாற்றத்திற்கான அரசியலை செய்வோம். தமிழகத்தில் இப்பதான் இத்தனை ஆண்டு காலம் கழித்து மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு புரட்சி நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நான் எல்லா இடத்திலும் கூட சொல்வது, ஓராண்டு காலம் கொடுங்க, ஒரு ஆண்டு காலம் கொடுங்க. 108 எம்எல்ஏ வந்ததுல 101 எம்எல்ஏ இப்பதான் முதல் டைம் சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, கை குழந்தையோடு வந்திருக்கின்றார். மொத்த 234 எம்எல்ஏ 154 பேர் முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள்ள 2026 தேர்தலுக்கு பிறகு கால் எடுத்து வைத்திருக்கின்றார். அவர்களுக்கு நான் எல்லா இடத்திலும் சொல்வது, ஒரு வருஷம் கொடுப்போம், வேலையை செய்யட்டும். அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் முதல் குற்றச்சாட்டு வைப்பவர்கள் நாமத்தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 100 நாள் கூட ஆகல, செய்யட்டும், பார்ப்போம். சில விஷயங்கள் சரியா செய்யறாங்க, சில விஷயங்கள் தவறா செய்யறாங்க. தவறுகள் செய்யும் பொழுது நாம் சுட்டி காட்டுகின்றோம், அதையும் சில இடத்துல திருத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு செய்யக்கூடிய வேலையை நாமும் செக் பண்ணி அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறோம்.
டாஸ்மார்க் எத்தனை கடைகள் இன்னும் 500 மீட்டருக்குள் இருக்கு, அதையும் அரசு ஆமோதித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நான் நிச்சயமாக பாராட்டுகின்றேன். அது நல்ல ஒரு அரசியல் போக்கு. ஒரு வருட காலம் தப்பு பண்றாங்கன்னா நம்ம பேசுவாங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு தெரியும், தமிழகத்துல எதிர்க்கட்சி நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அண்ணே நீங்க அரசியலே பண்ணல. எனக்கு எதிர்க்கட்சி பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அதுக்கு ஆபரேஷன் மெகாலயான்னு ஒரு பேரு, புள்ள உடிக்கிற மாதிரி 10 எம்எல்ஏ புடிச்சிட்டு வாங்க, அவங்கள சபாநாயகரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு போங்க, அதுல ஆட்சியை கவலுங்க ஐயா. தப்பா ஆட்சி பண்ணா ஆட்சியை கவலுப்புங்க ஐயா. ஒரு வருஷம் எல்லாரும் நேரம் கொடுங்க. எதற்கு காலையில வெந்நீரை ஊற்றியது போல எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வேலை செய்யட்டும். அதே போல மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு நண்பர்களுக்கு இந்த மேடையில் நான் சில விஷயத்தை போட்டு உடைக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு நிறைய நம்முடைய பிஜேபி நண்பர்களாக இருக்கட்டும், மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை என்ன பிஜேபி விட்டு வரலீங்க, அவர் பிஜேபி பி டீமுங்க. அவர் டெல்லி எப்படி போனார் பாத்தீங்களா, ஜம்முன்னு போனார், 4 நாள் ரிசைன் பண்றார். அமித்ஷாவை பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்தார், ஆனா சண்டையே போடலையே. சண்டை போட்டா தானே அவர் பிஜேபிக்கு எதிரி, சண்டையே போடலையே. அவர் மரியாதை நிமித்தமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயா உங்க வேலையில் நீங்க போங்க, என் வேலையில் நான் போறேன், எனக்கு ஒரு புது விதமான அரசியல் எண்ணம் இருக்கு, இதுல செஞ்சுக்கிறேன். அதுவும் போய் தான் அமித்ஷா அண்ணாமலையோட காதில் ஏதோ சொல்லி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது அண்ணாமலை பக்காவாக தமிழ்நாட்டில் வந்து செய்வதற்காக பிஜேபி பிளீன்டின். ஆமா உண்மைதான். அமித்ஷா என் காதில் ஒரு விஷயத்தை சொன்னார், இத்தனை காலமாக சொல்லல, இந்த மேடையில் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் என்னை டெல்லிக்கு வர சொன்னாரு, டெல்லியில பொறுப்பெடுக்க சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு மேல டெல்லியில் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு அது ஒத்து வராதுங்க ஐயா, நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன், நமக்கு அது வேண்டாங்க ஐயா. நான் இங்கேயே சின்னமா பாவமா இங்கேயே மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு நம்முடைய நண்பர்களோடு சகோதர சகோதரர்களோடு இங்கேயே இருந்துக்கிறேன். அதுல சில நண்பர்கள் அண்ணாமலை அமெரிக்கா போயிருவார், டெக்சாஸ் போயிருவார், கலிபோர்னியா போயிருவார். ஐயா இந்த கை இங்க குப்பை தாங்க எடுத்துட்டு இருக்கு, எங்கேயும் போல. டெல்லியே போகாத இந்த அண்ணாமலை எங்க அமெரிக்காவுக்கு போக போறான்? சரி நான் சொல்றேன், சில பிஜேபி காரங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 20ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாடு வர்றாரு, ஐயா அண்ணாமலைக்கு ஏதோ ஆஃபர் கொடுத்தீங்களாமா, அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாராமா, என்ன ஆஃபர் கொடுப்பீங்கன்னு அமித்ஷாவை கேளு. எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை ஒரு பிரின்சிபலோடு மட்டும்தான் நான் அரசியலை செய்திருக்கின்றேன். இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு எதிராக கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுகின்றார்கள் என்று தெரிந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி போராடியதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னைக்கு தலைவர்கள் டெல்லியில் அழைத்தது நிஜம். எதுக்கு தம்பி ஒரு பிஜேபியில இருந்து இன்னொரு பிஜேபி மேல போராடுறீங்கன்னு கேட்டார். ஐயா அந்த பிஜேபி கர்நாடகாக்கு இருக்கட்டும், இந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இருக்கட்டும் ஐயா. மேகதாத்தை கட்டுறாங்க, அதை எதிர்த்து மட்டும்தான் போராடினோம். ஒரு கட்சியில் இருந்த பொழுதும் சரி, கட்சியில் இல்லாத பொழுதும் சரி, எப்பொழுதும் தமிழினத்திற்காக மட்டும்தான் நாங்கள் நின்றிருக்கின்றோம், நிற்போம், மாற்றத்திற்காக உங்களோடு எப்பொழுதும் இருப்போம் என்று இந்த மேடையில் சொல்வது என்னுடைய கடமையா இருக்கு. நானும் பேச வேண்டாம்னு பாக்குறேங்க ஐயா, அதிகமா பேச வச்சிட வேண்டாம். 73 நாள் தான் ஆகுது, நிறைய விஷயங்கள் பேச வேண்டாம் என்று பார்க்கின்றேன். பொறுப்பாக நம்முடைய சமுதாய பணியை மட்டும் செய்வோம். இந்த வயசுல பேக் டோர்ல போய் பவர்ல உட்கார்ந்து அந்த பவர்னுடைய சுவையை அனுபவிப்பது மகா பாவம், மகா தவறு. நமக்கு இது வேண்டாம். மக்களோடு இருந்து நேர்மையாக பணி செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக வீதிலிடு அமைப்பு இருக்கும் என்கின்ற உத்தரவாதத்தையும் இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேங்க. ஒரு ரூமுக்குள்ள பேசுற 4 வார்த்தை எப்பவுமே ரூமுக்குள்ளதான் இருக்கணும்னு நினைக்கிறாள், அது வெளியே சொல்லக்கூடாது என்று நினைக்கின்றேன். அதனால இப்பவாச்சு கொஞ்சமாச்சு உங்க வேலையை பார்த்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக கீழே வந்து கொஞ்சமாச்சு பணி செய்யுங்க எதிர்க்கட்சி நண்பர்களே, அருமை சொந்தங்களே. அது மட்டுமல்ல, இன்றும் இன்னைக்கும் வீதிலிட அமைப்பும் கர்நாடகாவில் மேகதாத்து அணையை கட்டுவதை நாம் எதிர்க்கின்றோம். இது அரசியலுக்காக கைத்தட்டலுக்காக நாம் சொல்வதல்லைங்க ஐயா. பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனை இருக்கா? இருக்கு. பெங்களூர்ல தமிழர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க ஐயா. 15 லட்சம் பேருக்கு மேல பெங்களூர்ல நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இருக்கிறாங்க. பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில மட்டுமே பாராளுமன்ற தொகுதியில 7.5 லட்சம் தமிழ் சொந்தங்கள் அது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. மண்டியால இருக்கிறாங்க, சிமோகால இருக்கிறாங்க, சிக்மங்களூர்ல இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமாக சண்டை போட்டு பார்டருக்கு போய் பிரச்சனையை பண்ணி கேட்டை இழுத்து மூடி 2 பஸ்ஸை உடைச்சு வீதியில சமைப்பில் 2 பச்சை துண்டை போட்டுட்டு போய் நாம செஞ்சுட்டா தமிழ்நாட்டுக்காக இருக்கிறோம். அது நமக்கு வேண்டாங்க. மேகதாத்தை எதிர்க்கின்றோம் என்று சொன்னால் மத்திய அரசை நம்புகின்றோம். 2 மாநிலத்துக்கு பிரச்சனை வரும் பொழுது ஒரு அணை கட்ட வேண்டும் என்று ஒரு மாநிலம் முடிவு செய்யும் பொழுது அந்த லோப்பர் ரைபேரியன் ஸ்டேட்டாக கீழே தண்ணி வரக்கூடிய மாநிலங்கள் அதை எதிர்த்தால் அந்த அணையை கட்டுவதற்கு அந்த மாநிலத்திற்கு உரிமை இல்லை.
ஆனா துரதிருஷ்டவசமாக 2021-22 கட்ட முடியாது என்று சொன்ன மத்திய அரசு இன்னை கர்நாடகா கட்டுவதற்கு பிரச்சனை இல்லை என்று சொல்வது உண்மையாலுமே நம்முடைய நெஞ்சு வலிக்குதுங்க ஐயா. மோடி அவர்களை பொறுத்தவரை இன்னும் நான் நம்புகின்றேன், நேர்மையான ஒரு மனிதர், தவறு செய்யாத ஒரு மனிதர். அதனால 2 மாநிலத்துக்கிடையே வரக்கூடிய பிரச்சனைகளை யோசிச்சு முதலமைச்சர்களை அமர வைத்து தீர்வு கொடுக்கணும்.